1983ஆம் ஆண்டு இன்றையிலிருந்து 42 ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கை தலைநகர் கொழும்புவிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய படுகொலை சிங்களர்களால், சிங்கள இன வெறியர்களால் அங்கிருந்த காவல்துறையும் ராணுவமும் வேடிக்கை பார்க்க அவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் படுகொலையை நினைவு கூறக்கூடிய அந்த தினம் வருகிறது, ஜூலை 26. அந்த நாள் இந்தியாவினுடைய மனசாட்சியை உலுக்கியது. அதன் பிறகு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், இலங்கையில் நடைபெறுவது திட்டமிட்ட தமிழ் இன படுகொலை, இது நிறுத்தப்பட வேண்டும். இந்த இடத்தில் இருந்து தி ஹண்ட் என்கின்ற அந்த திரைப்படம் ஆரம்பித்திருக்குமானால் கூட ஓரளவுக்கு சரி என்று சொல்லலாம். ஆனால் ராஜீவ் காந்தி கொலை அதுதான் தொடக்கம். ஏராளமான அரசியல்வாதிகள் தலைவர்களுடைய இன்வால்மெண்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லாம எல்டிடி தமிழருடைய ஒரு விடுதலை போராட்டத்தை வந்து தப்பா சித்தரிச்சு அந்த அடிப்படையில இன்று வரை அந்த இயக்கத்திற்கு வந்துட்டு பயங்கரவாத இயக்கம் முத்திர குத்தி இந்தியா வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப உண்மைக்கு புறம்பாக இப்படி ஒரு செயலை செய்வதற்கு என்ன காரணம்? அந்த விடுதலை புலிகள் இயக்கம் அங்கே தமிழர்களை வேட்டையாடிய ராணுவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது. தமிழர்களை கொன்ற, அவர்களை பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்திய சிங்கள காடையர்களையும் ராணுவத்தினரையும் கொன்றது. அதற்கு ஆதரவாக இருந்த ஆட்சியாளர்களை கொன்றது. IPKF அனுப்பி வைத்தவர் ராஜீவ்காந்தி. அவர் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக திட்டம் தீட்டி விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொன்றார்கள் என்கின்ற அந்த SIT-யினுடைய அந்த வென்சரியா அந்த நோக்கத்தை அப்படியே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்தது. ஆக்ட் ஆஃப் ரெப்ரைசல், பழிவாங்கும் நடவடிக்கை என்றுதான் அது சொன்னது. குவைத்தை வந்துட்டு ஈராக் ஆக்கிரமிக்குது. அதை மீட்கிறதுக்காக அமெரிக்க படைகள் வருது. அப்ப அந்த அமெரிக்க விமானங்களுக்கு மும்பைல எரிபொருள் நிரப்பிக்கிட்டு போறதுக்கு வந்துட்டு பர்மிஷன் கேட்டு அதை ராஜீவ் காந்தி கடுமையாக எதிர்த்து கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் அன்னைக்கு குறி வைக்கப்பட்டாங்க. அதான் முக்கியமான காரணம். வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சோனி தொலைக்காட்சியில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட தி ஹண்ட் என்கின்ற ஒரு தொடர், முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அதில் யார் ஈடுபட்டார்கள் என்பதை கண்டறிய மத்திய புலனாய்வு கழகத்தின் CBI, அதனுடைய சிறப்பு புலனாய்வு குழு SIT 90 நாட்கள் நடத்திய அந்த புலனாய்வு குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடைசியாக பெங்களூரில் உள்ள ஒரு வீட்டில் அவர்கள் தங்கியிருந்ததை கண்டுபிடித்து அவர்களை அங்கேயே முடித்துவிட்ட ஒன்றை ஒரு சீரியல் ஆக்கி, ஒரு தொடராக்கி அது சோனி தொலைக்காட்சியில் வெளிவந்தது. அந்த சீரியலினுடைய நோக்கம் ராஜீவ் காந்தியினுடைய படுகொலை எவ்வாறு நடந்தது, அதனுடைய பின்னணி என்ன, இதில் ஈடுபட்ட தமிழீழ விடுதலை புலிகள் என்பது இயக்கமானது ஒரு பயங்கரவாத இயக்கம், அதனுடைய மூளையாக செயல்பட்டவர் சிவராசன், அவர்கள் எல்லாம் எப்படி அதை செய்து முடித்தார்கள், மனித வெடிகுண்டு, எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் சொல்லிக் கொண்டு போனார்கள். ஆனால் எதற்காக அந்த படுகொலை நிகழ்ந்தது, மூல காரணம் மென்ஸ் ரியா என்பார்கள், லீகல் பார்லன்ஸ், சட்ட ரீதியாக இப்படியான ஒரு படுகொலையை LTTE நடத்தியது என்கின்றீர்களே, அதற்கான ஆதார காரணி என்ன? நம்ம உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே அடிப்படையாக வைத்து நாம் இதை பேசலாம். ஏனென்றால் இன்றைக்கு நான் இதை பற்றி பேசுவதற்கு காரணம், இன்னும் சில நாட்களில் 1983ஆம் ஆண்டு இன்றையிலிருந்து 42 ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கை தலைநகர் கொழும்புவிலும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளிலும் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய படுகொலை சிங்களர்களால், சிங்கள இன வெறியர்களால் அங்கிருந்த காவல்துறையும் ராணுவமும் வேடிக்கை பார்க்க அவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் படுகொலையை, போக்ராம் என்றுவார்களே ஆங்கிலத்தில், அப்படிப்பட்ட ஒரு படுகொலையை நினைவு கூறக்கூடிய அந்த தினம் வருகிறது, ஜூலை 26. அந்த நாள் இந்தியாவினுடைய மனசாட்சியை உலுக்கியது. அதன் பிறகு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இலங்கையில் நடப்பது சுதந்திர தின உரையில் சொல்கின்றார். சுதந்திர தினத்தன்று இந்தியாவினுடைய செங்கோட்டையின் மீது கொடியேற்றி வைத்துவிட்டு ஆற்றிய உரையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார்,
இலங்கையில் நடைபெறுவது திட்டமிட்ட தமிழ் இன படுகொலை என்று அவர் சொல்லிவிட்டு இது நிறுத்தப்பட வேண்டும், இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது இந்தியா என்று எச்சரிக்கை விடுத்தார். இந்த இடத்தில் இருந்து தி ஹண்ட் என்கின்ற அந்த திரைப்படம் ஆரம்பித்திருக்குமானால் கூட ஓரளவுக்கு சரி என்று சொல்லலாம். ஆனால் ராஜீவ்காந்தி கொலை அதுதான் தொடக்கம். இப்படி ராஜீவ்காந்திக்கும் ஈழ விடுதலை போராட்டத்திற்கும் இடையிலான அந்த பிணைப்பு என்ன, இந்த ட்விஸ்ட் அது என்ன, இதைத்தான் நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். உங்களுக்கு உள்ளபடியே அந்த படுகொலையை பற்றி, அவர் ஏன் கொல்லப்பட்டார் என்பதை பற்றி, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேச வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? 1948 தமிழர்களுக்கு எதிராக தமிழர்கள் அங்கே பூர்வீக குடிகள், சிங்களவர்களுக்கும் முற்பட்ட காலத்தில் இருந்து அங்கே வாழ்ந்து வருபவர்கள், தமிழர்கள் ஆண்ட மண் அது. அப்படிப்பட்ட இடத்தில் தமிழர்களுக்கு எதிராக அந்த நாடு விடுதலை பெற்ற 1948 தொடுக்கப்பட்ட வன்முறைகள், அங்கே இருந்த அரசுகள் உருவாக்கிய கொள்கைகள், சிங்களம் மட்டும்தான் ஆட்சி மொழி என்றெல்லாம் சொன்னது, தமிழர்களை ஒடுக்கக்கூடியது, கல்வியில் ஒடுக்கக்கூடியது, இப்படி அவர்கள் கடைபிடித்த கொள்கை, யாழ்ப்பாணத்தில் இருந்த புகழ்பெற்ற, நாம் எல்லாம் அதை மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதக்கூடிய வரலாற்று சுவடிகள் எல்லாம் இருந்த அந்த யாழ்ப்பாணம் நூலகம் எரித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழர்கள் அங்கே நடத்திய ஒரு மாநாட்டில் துப்பாக்கி சூடு நடத்தி கொன்றது, தமிழர்களை கொன்றது. அதன் பிறகுதான் 77க்கு பிறகுதான் தொடர்ந்து நடந்த சிங்களத்தினுடைய வன்முறை, அரச வன்முறை, அரச பயங்கரவாதம் என்று சொல்லலாம். அந்த வன்முறைக்கு எதிராக தமிழர்களிடையே பிறந்தது ஆயுதம் ஏந்திய போராட்ட குழுக்கள். அதில் ஒன்றுதான் LTT என்று சொல்லப்படும் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கம். அந்த விடுதலை புலிகள் இயக்கம் அங்கே தமிழர்களை வேட்டையாடிய இராணுவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது. தமிழர்களை கொன்ற, அவர்களை பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்திய சிங்கள காடையர்களையும் இராணுவத்தினரையும் கொன்றது. அதற்கு ஆதரவாக இருந்த ஆட்சியாளர்களை கொன்றது. அப்படி ஒரு படைபலத்தோடு வந்த போது சிங்கள படைகள் வந்த ஒரு படையை எதிர்த்து இதே ஜூலையில் திருநெல்வேலி என்கின்ற இடத்தில், இங்கே திருநெல்வேலி அல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, அந்த இடத்தில் நடந்த தாக்குதலில் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். அதை கொண்டு போய், அவருடைய உடல்களை கொண்டு போய் கொழும்பில் வைத்து தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனவாத தீயை மூட்டி அதன் விளைவாக நடத்தப்பட்டதுதான் இந்த கொழும்பில் நடந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு பயங்கரம். இதற்கு இடையே அங்கே வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் சிறைப்பட்டிருந்த போராளிகளை எல்லாம் கொடூரமாக கொன்றார்கள். குட்டிமணி, தம்பித்துறை, ஜெகன் போன்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். இப்படி ஒரு வரலாற்று பின்னணி. அதன் பிறகு பலமுற்ற விடுதலை புலிகளினுடைய ஆயுத போராட்டம். அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிற்கு பலம் பெற்று வருகின்ற தருவாயில் தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. 1987 ஜூலையில் அது கையெழுத்தாகிறது. ஆனால் தமிழ் மக்களோ அல்ல தமிழீழ விடுதலை புலிகளோ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதனை ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனை டெல்லிக்கு கொண்டு வந்து அசோகா ஹோட்டலில் சிறை வைத்து மிரட்டினார்கள். அதற்கெல்லாம் அவர் மிரளவில்லை. கடைசியில் எம்ஜிஆரை கூப்பிட்டு சமாதானம் செய்து ஒப்புக்கொள்ள செய்தார்கள். ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் முழுமையான ஒரு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம், அரசியல் அதிகாரத்திற்கானது அல்ல, அந்த அதிகாரத்தை இலங்கை அரசால் தரவும் முடியாது, தரவும் மாட்டார்கள் என்பதில் பிரபாகரன் உறுதியாக இருந்தார். இதற்கு இடைப்பட்ட, அதற்கு முற்பட்ட காலத்தில் தான் அங்கே இலங்கையினுடைய தமிழர் பகுதிகளின் மீது இலங்கை நடத்திய பாரிய தாக்குதல்களை தடுக்கும் வண்ணம்
ராஜீவ் காந்தி அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி இந்திய அமைதிப்படையை அனுப்பினார். ஆனால் அந்த அமைதிப்படையினுடைய நோக்கம் தமிழர்களுக்கு உதவுவதாக இருந்தது என்று தமிழர்கள் வரவேற்றார்கள். ஆனால் மாறாக அது சிங்களம் செய்ததையே இந்திய ராணுவம் செய்தது. அதாவது விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை அது கையில் எடுத்தது. அதற்கு முதற்கட்டமாக அவர்கள் செய்தது புலிகளினுடைய ஆயுதங்களை பறிப்பது என்பது. அவர் பறிக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் புலிகளுக்கு எதிராக இயங்கிய ஆயுத குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது அவர்களுக்கிடையே ஒரு சகோதர யுத்தத்தை உருவாக்கியது. இப்படிப்பட்ட நிலையில் தான் புலேந்திரன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சயனடை அருந்தி சாக அது ஐபிகேஎஃப்க்கும் எல்டிடிஎஃப்க்கும் எதிரான ஒரு போராக முடிந்தது. அதன் விளைவாக அந்த ஐபிகேஎஃப் கிட்டத்தட்ட 1,00,000 படைகள் இலங்கைக்குள் நுழைந்தன. சிங்கள படைகள் ஒதுக்கி கொண்டன. தமிழர்களை வேட்டையாடக்கூடிய அந்த வேலையை ஐபிகேஎஃப் செய்தது, இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் செய்தது. சற்றப்ப 7,000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 2,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் நடத்திய தாக்குதலில் 1,700க்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்கள் மரணமுற்றார்கள். மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது. அதன் பிறகு 90ல் இந்திய பிரதமராக விபி சிங் பதவியேற்றவுடன் ஐபிகேஎஃப் திரும்ப அழைத்துக் கொண்டார். இதற்கு பிறகுதான் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நடக்கிறது. அந்த படுகொலை தொடர்பாக விசாரித்த இந்திய உச்சநீதிமன்றம் இது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை இல்லை என்று தனது தீர்ப்பில் சொன்னார். இது an act of reprisal, not of terrorism, an act of terrorism. ஏனென்றால் தங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு இடையூறாக ஐபிகேஎஃப் அனுப்பி வைத்தவர் ராஜீவ்காந்தி. அவர் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக திட்டம் தீட்டி விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொன்றார்கள் என்கின்ற அந்த எஸ்ஐடியினுடைய அந்த பென்சரியா அந்த நோக்கத்தை அப்படியே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்தது. ஆக்ட் ஆஃப் ரெப்ரைசல், பழிவாங்கும் நடவடிக்கை என்றுதான் அது சொன்னது. ஆனால் தி ஹண்ட் என்கின்ற அந்த திரைப்படம் இதை ஒரு பயங்கரவாத தாக்குதலாக சித்தரித்து, ராஜீவ்காந்தி படுகொலை சித்தரித்து, அவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் என்கின்ற பொருளில் தி ஹண்ட் என்று எடுத்து சொல்கிறார். இப்பொழுது சில கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும். There are certain pertinent questions with respect to the assassination of Rajiv Gandhi. இது நான் காட்டக்கூடிய ஒரு புத்தகம். இது அந்த விடுதலை புலிகளுக்கு அந்த அந்த ராஜீவ்காந்தி படுகொலையை விசாரித்த மத்திய புலனாய்வு கழகத்தினுடைய சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி, அதனுடைய தலைவராக இருந்த DR கார்த்திகேயன், அவரோடு சேர்ந்து மற்றொரு ஐபிஎஸ் ஆபீசர் ராதா வினோத் ராஜு ஆகிய இருவரும் சேர்ந்து எழுதியதுதான் இந்த தி ராஜீவ் காந்தி அசாசினேஷன், தி இன்வெஸ்டிகேஷன், ட்ரம்ப் ஆஃப் ட்ரூத் என்கின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் உண்மையின் வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் அந்த ப்ரிஃபேஸ் என்று சொல்லக்கூடிய முன்னுரையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில விடயங்களை மட்டும் எடுத்து சொல்லி இதை ஆரம்பிக்கின்றேன். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அந்த ஸ்ரீவரம்பந்தூர் பொதுக்கூட்டத்தில் வரும்பொழுது அவர் கொல்லப்படுகிறார். அந்த இடத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அங்கே என்னென்ன விதமான ராஜீவ்காந்தி Z++ பாதுகாப்பில் இருப்பவர், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, அது கமாண்டோஸ் அதை செய்யறாங்க, என்எஸ்சி கமாண்டோஸ் பாக்குறாங்க. அந்த இடத்திற்கு ராஜீவ்காந்தி வருகிறார் என்றால் ஒரு Z++ பாதுகாப்பில் உள்ளவருக்கு எவ்வாறு அங்கே கட்டை கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றால், ராஜீவ்காந்தியும் அவரோடு இருக்கக்கூடிய பாதுகாவலர்களும் அவரை வரவேற்று மேடைக்கு அழைத்து செல்லக்கூடிய தலைவர்களுக்குமாக ஒரு 10 அடியில் 2 பக்கமும் கட்டை கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு நடுவில் தான் ராஜீவ்காந்தி நடந்து செல்ல வேண்டும். அந்த 2 பக்கத்திலும் 6 அடி அகலத்திற்கு மற்றொரு கட்டை கட்ட வேண்டும். ஒரு வரிசையாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த இடத்திலெல்லாம் 2 பக்கத்திலும் காவலர்கள் நிற்பார்கள், தமிழ்நாடு காவல்துறையினர் நிற்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்போடு தான் ராஜீவ்காந்தி அழைத்து செல்லப்பட வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் DR கார்த்திகேயனும் ராதா வினோத் ராஜுவும் எழுதி அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார்கள், அது முறைப்படி கட்டப்படவில்லை. இந்தியாவுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வரக்கூடிய அந்த இடத்தில் ஒரு
அவர் நடந்து செல்வதற்கான அந்த கட்டை மட்டுமே கட்டப்பட்டிருந்ததே தவிர 2 பக்கத்திலும் கட்ட வேண்டிய கட்டை கட்டப்படவில்லை. அந்த இடத்தில் காவலர்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் தனு ராஜீவ் காந்தியினுடைய அந்த கொலையாளி காலை தொட்டு வணங்கும் பொழுது அவர் அந்த பெல்ட் பாம்பை இயக்கினார் அல்லவா, அது நடந்தே இருக்காது, கிட்டே நெருங்கி இருக்க முடியாது. இது முதல்ல இது அங்கே கேள்வியாக கேட்கப்படுகிறது. இந்த விடயம் அந்த கட்டை கட்டப்படும் பொழுதே செங்கல்பட்டு டிஐஜியாக இருந்தவர் கேட்கின்றார், இது என்ன இந்த பாதுகாப்புக்கு ஏற்ற கட்ட மாதிரி நீங்க கட்டலையேன்னு சொல்லிட்டு அந்த பந்தல்காரர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ நாங்க அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் சண்டைக்கு போறாரு. யாரோட? டிஐஜியோட. டிஐஜி சொல்றாரு, இது பாதுகாப்பு தொடர்பான சமாச்சாரம், ஏன் இப்படி நீங்க பாட்டுக்கு சொல்றீங்களே, சொல்லலை இல்லைன்னுட்டு, இப்படி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் கட்டுறதுக்கு என்கிட்ட கட்டை இல்லைன்றாரு. யாரு? அந்த பந்தல்காரர். இதெல்லாம் ஜெயின் கமிஷன் விசாரணையில வெளிப்பட்ட விஷயங்கள். அப்பொழுது அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் பிள்ளைப்பாக்கம் மூர்த்தி என்பவர் வருகிறார். இந்த தகராறு கேட்டுட்டு என்ன பிரச்சனைன்றாரு. இந்த மாதிரி கட்டை கட்டுறது சரியில்லை, இன்னொரு பக்கத்துலயும் கட்ட 2 பக்கத்துலயும் கட்ட வேண்டும்னு சொல்லும் போது கட்டை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஐஜி சொன்னவொன்னு அவர் சொல்றாரு, எத்தனை லோடி அவனுக்கு கட்ட வேணும், நான் மத்தியானம் கொண்டாந்து இறக்குறேன்றாரு. அப்ப அந்த பந்தக்காரன் சொல்றான், நீ கொண்டாந்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றான். ஏன்னா எனக்கு யாரு என்னோட கான்ட்ராக்டர்னு சொன்னாரோ நான் அதான் செய்வேன்றான். அவ்வளவுதான், முடிந்து போய் விடுகிறது. இந்த கட்டை இல்லை. சோ தனுவும் மற்றவர்களும் ராஜீவ்காந்தி போற இடத்துல நெருங்கி வரக்கூடிய அளவிற்கு இடம் வந்துருச்சு. சோ கோகிலா என்கின்ற அந்த பெண் வந்துட்டு, ஒரு சிறுமி வந்துட்டு கவிதை படிக்க, அதை கேட்பதற்காக ராஜீவ்காந்தி நிற்க, அப்பொழுது அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதை போல குனிந்து அவர் அந்த பெல்ட் பாம்பை இயக்க ராஜீவ்காந்தி இறந்து விடுகிறார், தனுவும் இறந்து விடுகிறார். அங்கே மேலும் பலரும் இறந்துடுறாங்க. 10க்கும் மேற்பட்ட இறந்து போறாங்க. ராஜீவ்காந்தி அவரோட வந்த தனி மெய்காப்பாளர் குப்தா இவர்களெல்லாம் செத்து போயிடுறாங்க. அப்ப அந்த 2வது கட்டை கட்டப்பட்டிருந்தால் இது நடந்திருக்காது. அடுத்தபடி இன்னொன்னு சொல்றாரு ப்ரிஃபேஸ்ல. இது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு முன்னாள் பிரதமர் வரக்கூடிய இடத்துல மேடைக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களை சோதனை இடக்கூடிய மெட்டல் டிடெக்டர் அங்கே இல்லை. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரிஸ்க் பண்ணணும்ல, உடம்புல என்ன இருக்குது அப்படின்ட்டு. அந்த இடத்துல அது இல்லவே இல்லை. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். யாரு? டிஆர் கார்த்திகேயன். உள்ளபடியே ஒரு நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை பாதுகாப்பதற்காக உரிய ஏற்பாடுகள் அங்கே செய்யப்படாததற்கு காரணம் யார்? இந்த 2 முக்கிய விடயங்கள் ஏன் அங்கே இல்லை? கட்டை கட்டப்படவில்லை, அடுத்தபடியாக அங்கே மெட்டல் டிடெக்டர் இல்லை. அவ்வளவுதான். 3வது முக்கிய விடயம், ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூருக்கு வரதுக்கு முன்னாடி அவர் விசாகப்பட்டினத்துல இன்னொரு அரசியல் பிரச்சாரத்துல கலந்துகிட்ட உடனே பிளைட்ல ஏறி சென்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய பிளைட் ரிப்பேர் ஆயிடுது. அது ரிப்பேர் ஆச்சுன்ற ஒரு தகவல், பழுதாச்சுன்ற தகவல் வருது சென்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ரிப்பேர் சரி செய்யப்படுகிறது, ராஜீவ்காந்தி புறப்படுறாருன்ற ஒரு செய்தி. இது எவ்வளவு பாதுகாப்பாக ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். ஆனா ராஜீவ்காந்தி அங்கிருந்து புறப்பட்டாரு, எத்தனை மணிக்கு லேண்ட் ஆவார் அப்படின்ற ஒரு அந்த விவரம் வந்துட்டு இந்த படுகொலையை திட்டமிட்டு செயல்படுத்திய சிவராசனுடைய டைரியில இருந்துச்சு அந்த குறிப்பு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இதை சொல்றது யாரு அப்படின்னா ரகோத்தமன் சொல்றாரு. ராஜீவ்காந்தி அசாசினேஷன்ல சிபிஐனுடைய புலனாய்வு அதிகாரியாக, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக செயல்பட்ட அவர் சொல்றாரு. எப்படி இது அவனுக்கு போச்சு? அங்க எல்டிடி இருந்ததுன்னா இல்ல யார் அங்க இருந்து அந்த தகவலை கொடுத்தாங்க? இப்போ ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தது எல்டிடி அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த லேப்சஸ் எல்லாம் யாருக்காக நடந்தது, யாரு செஞ்சது? அதுக்கு ராதா வினோத் ராஜுகிட்டையும் டிஆர் கார்த்திகேயன்கிட்டையும் பதிலே இல்லை. இது அப்படியே சொல்லிட்டு அவங்க போறாங்க, ரெஃபர் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. இது இல்லாம ராஜீவ்காந்தி போன பாதையில வந்துட்டு போன இன்னொரு கமிஷன், நீதிபதி வர்மா கமிஷன், அது என்ன சொல்லுதுன்னா, மீனம்பாக்கத்துல இருந்துட்டு ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போற பாதையில எங்க வேணாலும் அவரை கொண்டு இருக்கலாம். பூந்தமல்லியில நின்று அவர் ஒரு வரவேற்பு எடுத்துக்கிட்டாரு, அங்க கூட அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. விமான நிலையத்துல செய்தியாளர்கள் பேசும்போது ராஜீவ்காந்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு ரோட்டா ஷூ போட்டுட்டு, எதிரிலேயே பக்கத்திலேயே எல்லா பத்திரிகையாளர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரும் சோதனை செய்யப்படல. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவ்வளவு அருகாமையில் எப்படி அனுமதிச்சாங்க? இப்போ நேற்று மோடி வந்துட்டு பேசுறாரு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில, பத்திரிகையாளர்ல கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் யாருமே இல்லை.
ஏன்னா அவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுதான் பண்ணுவாங்க. ஆனா அது அங்க நடக்கல. இது மட்டும் இல்ல, இது 21ஆம் தேதி ராஜீவ் காந்தி கொல்லப்படுகிறார், மே 21. அதுக்கு முன்னாடி மே மாதம் 8ஆம் தேதி இங்க விபி சிங் வராரு தமிழ்நாட்டுக்கு. அப்ப நான் வந்துட்டு ஜனதாதளனுடைய சவுத் மெட்ராஸ் யூத் விங் பிரசிடென்ட் நான் ஐயநாதன். அப்போ வந்துட்டு விபி சிங் யார் மாலை போடணும் என்ன அப்படின்றத என் கட்சியின் சார்பா நான் தான் வந்துட்டு அந்த செக்யூரிட்டிகளுக்கு சொல்லணும், எஸ்பிக்கு சொல்லணும். நான் தான் அந்த செக்யூரிட்டி கோஆர்டினேட்டர், ஜனதாதள் கட்சியின் சார்பா நான் தான். அப்ப நாங்க அந்த பயணம் போகும்போது திருவள்ளூர்ல பேசும்போது ட்ரைரன் எப்படி ராஜீவ்காந்தியை அப்ரோச் பண்ணி காலை தொட்டு கும்பிட்டு அது குண்டு வெடிக்க செய்யறதுன்ற அந்த சோதனை நடந்திருக்கிறது. அங்கேயும் வந்துட்டு கோட்டை விட்டாங்களா எஸ்பிஜி? திருத்தணியில ராஜீவ்காந்தி விபி சிங் பேசும்போது பார்த்தீங்கன்னா மேடைக்கு அருகிலேயே எல்லாமே இருந்தான். நான் கூட இதை சுட்டி காட்டினேன், இது எப்படி அப்படின்லாம். இப்படி நிறைய நடந்துச்சு. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த லாப்சஸ் எல்லாம் வந்துட்டு திட்டமிட்டு நடத்தப்பட்டதா எதேச்சையானதா? எதேச்சையானதுன்னா என்ன பாதுகாப்பு அளிக்கப்பட்டது ராஜீவ்காந்தி? இதெல்லாம் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இன்னொரு விடயம், நானும் திரு ரகோத்தமன் அவர்களும் பல விவாதங்கள்ல கலந்துகிட்டு இருக்கோம். அந்த பல விவாதங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எனக்கும் சரியான இன்வெஸ்டிகேஷன், ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்ந்து பல விடயங்கள் அவர் சொல்லுவாரு. நான் அதெல்லாம் எதிர்த்து பல வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா நாங்க 2 பேரும் நல்ல படவும் என்ன பிரதர் தான் கூப்பிடுவாரு ரகோத்தமன். அவர் ஒரு முறை கேப்டன் தொலைக்காட்சியில விவாதத்தை முடிச்சுட்டாங்க. திரும்பி வரும்போது நான் அவர் வருவான், நான் அவருடைய கார்ல அவரு இங்க கே நகர்ல இருக்கக்கூடிய அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல விட்டுட்டு நான் சைதாப்பேட்டைக்கு வந்துடுவேன். அதே அந்த அலுவலக கார்ல, கேப்டன் டிவி கார்ல வந்தோம். அப்போ வரும்போது அன்னைக்கு தீவிரமான ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்போ இந்த கார்ல வரும்போது சொன்ன, பிரதர் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், கேட்டுவாங்க. இதெல்லாம் கேளுங்க அண்ணே அப்படின்னு. ராஜீவ்காந்தி யாரை காப்பாத்திருக்கணும்னு கேட்டேன். எனக்கு புரியல அப்படின்னு. இல்லைங்க, ராஜீவ்காந்திக்கு எக்ஸ்டர்னல் த்ரெட் இருக்குதுன்னு தெரியும். அமெரிக்காவுடைய சிஐஏ த்ரெட் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னோம்னா பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவராக இருந்து யாசர் அரபத் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேஜிபி ரஷ்யானுடைய உளவு பிரிவும் எச்சரிச்சதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிதானே? ஆமா. அப்ப இதுல இருந்து ராஜீவ்காந்தி யார் காப்பாத்திருக்கணும் அப்படின்னு. அப்ப இந்தியாவுடைய உளவு பிரிவு தான் காப்பாத்திருக்கணும். அப்ப இந்தியாவுடைய அயல் உளவு பிரிவான ராவும் இந்தியாவுடைய உள்நாட்டு உளவு பிரிவான இன்டெலிஜென்ஸ் பிரிவும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன். நான் பெசாத இருந்தேன். இதெல்லாம் நீங்க கேட்கணும். எங்களை பார்த்து கேள்வி எழுப்புறீங்களே. நாங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்கனைசேஷன், நாங்க பண்ணது ஒரு புலனாய்வு, எங்களை போயிட்டு கேட்குறீங்க? அவங்களெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கணும். நான் சொன்னேன் அந்த அளவுக்கு நாங்கள் சிந்திக்கல அப்படின்னு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. Who is responsible to protect the Prime Minister or the former Prime Minister? It is the RA and IP. ஆனா ராஜீவ்காந்தி படுகொலை அப்போ எடுத்த வீடியோவை ஐபி எங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுக்கவே இல்லை. அது ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு அவர் சொன்னார். சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. அடுத்தபடியா ராஜீவ்காந்தியை சிஐஏ கொல்வதற்கான காரணம், ராஜீவ்காந்தி படுகொலையில் வெளிநாட்டு அமைப்புகளுடைய தொடர்பு இருக்கிறதா இல்லை என்பதை ஆராயத்தான் மிலாப் சந்த் ஜெயின் கமிஷன் அப்படி ஒரு கமிஷன் நியமித்தது. மிலாப் சந்த் ஜெயின் கமிஷன்ல தான் வந்துட்டு சொன்னது. ஏன் அது போட்டாங்க அப்படின்னா, அப்போ மும்பைல இருந்து ஒரு பத்திரிகை வெளியில வந்துட்டு ருசி கரஞ்சியானுடைய ஒரு பத்திரிகை, டேப்லாய்டு அது ஆக்சுவலா. ருசி கரஞ்சியா அதனுடைய எடிட்டர். அந்த பேப்பரோட பேர் வந்துட்டு தி பிளிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தி பிளிட்ஸ் அப்படின்னு. அந்த ருசி கரஞ்சியா வந்துட்டு வெளிநாட்டுல ஒரு தடவை பயணம் பண்ணும்போது, மத்திய கிழக்காசியா நாட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ வந்துட்டு ஆயுத வியாபாரி அதனன் கசோக்கி அவர் பார்த்தாரு. இந்த ஆயுத வியாபாரிக்கு இந்த ராஜீவ்காந்தி படுகொலையில் ரொம்ப ஒரு முக்கியமான இது இருக்குது அப்படின்றது அங்க இருந்தாங்க. அவர் கேட்கிறாரு அதனன் கசோகி கிட்ட, நீ ஏதாவது இந்தியாவுக்கான பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல அவங்க பேசுறாங்க. அதுக்கு அதனன் கசோகி சொல்றாரு, இல்ல யாரு மாற்று யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதான் ராஜீவ்காந்தி இருக்கிறாரு, மாற்று யாரு அப்படின்னு. அவரை தூக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு மாற்று யாரு? இதை மட்டும் அவர் கேட்டுக்கிட்டு, ஓ ஆக ராஜீவ்காந்தி குறிவைக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் அதனன் கசோகி வந்து சிஐயோட தொடர்புடைய ஒரு சர்வதேச ஆயுத வியாபாரி. இதை அவர்கிட்ட வந்து பிளிட்ஸ்ல எழுதுறாரு. அந்த பிளிட்ஸ் பத்திரிகை வெளியிட்ட அந்த செய்தி தான் இந்த எம்சி ஜெயின், மிலாப் சந்த் ஜெயின் கமிஷன் அவன் நியமனம் பண்றதுக்கு காரணம். அப்ப ஏன் ராஜீவ்காந்தியை சிஐஏ குறிவைக்கணும்?
ஏன்னா 1990ஆம் ஆண்டுல விபி சிங் அந்த பிரதமரா இருந்த போது குவைத்தை வந்துட்டு ஈராக் ஆக்கிரமிக்குது. அதை மீட்கிறதுக்காக அமெரிக்க படைகள் வருது. அப்ப அந்த அமெரிக்க விமானங்களுக்கு மும்பைல எரிபொருள் நிரப்பிக்கிட்டு போறதுக்கு வந்துட்டு பர்மிஷன் கேட்டது அமெரிக்க அரசு. அதை ராஜீவ் காந்தி கடுமையாக எதிர்க்கிறார். கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் அன்னைக்கு குறி வைக்கப்பட்டாங்க. அதான் முக்கியமான காரணம். இதை வச்சுதான் இதெல்லாம் வருது. ஏன்னா சிஐஏ அவர்களுடைய நடவடிக்கைக்கு அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக செய்யறவங்களை எல்லாம் நீக்கிறது அப்படின்றது சிஐஏ பாணி. அது நிறைய ஏகப்பட்டது நடந்திருக்குது. இதை நல்லா சர்வதேச அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் நான் திடீர்னு இன்னைக்கு உட்காந்து சொல்றேன்ல, தமிழ் ஈழம் அமையன்ற புத்தகத்துல நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் எழுதின ஈழம் அமையும் என்ற புத்தகம், அதில் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். கிழக்கு பதிப்பக வெளியீடு இன்னைக்கு இருக்குது. அந்த புத்தகம் விற்பனையில தான் இருக்குது. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மெலாப் சந்த் ஜெயின் கமிஷன் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்குது. வெளிநாட்டு சதி இதுல ஏதோ இருக்காட்டு. அதை விசாரிக்கிறதுக்கு வந்துட்டு மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி MDM என்ற ஒரு அமைப்பை இந்திய ஒன்றிய அரசு நிறுவுது. இன்ன வரைக்கும் அது எந்த வேலையும் செய்யல. நீங்கெல்லாம் அது ஹண்ட்டு தமிழனை பயங்கரவாதியாகவும் பிரபாகரனை பயங்கரவாதியாகவும் தமிழீழ விடுதலை போராட்டம் அப்படின்றது எதுக்கு நடந்தது அப்படின்ற காரணத்தை சொல்லாமலும் வரலாற்றை சொல்லாமலும் நீங்க ஒரு சீரியல் எடுத்து வெளியேற்றிக்கலாம். அப்ப உங்களுடைய நோக்கம் என்னது? தமிழர்களை தவறாக சித்தரிப்பது, தமிழீழ விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரிப்பது. இதுதானே உங்களுக்கு இதுல எங்க இருக்குது உண்மை? அதற்காகத்தான் இந்த குறுகிய நேரத்தில் இதெல்லாம் நான் சொல்றேன். உள்ளபடியே நீங்க கவலைப்படுறதா இருந்ததுன்னா, இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் கொல்லப்பட்டதுக்கு தொடர்பாக ஏன் MDMA அந்த விசாரணை நடத்தப்படாது? உச்ச நீதிமன்றத்தில் பரமுறை கேள்வி கேட்கப்பட்டு விட்டது, பதில் இல்லை. ஆக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. வெளிநாடுகள்ல வந்துட்டு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னோம்னா, அப்ப அதுக்கு பின்னணி காரணத்தை வந்து நான் சொல்லுவோம். இந்த நாட்டில் மட்டும்தான் தொடர் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது பொய் காரணங்களை சொல்லி திட்டமிட்டு தமிழர்களை வந்துட்டு தப்பா சித்தரிக்கக்கூடிய இப்படிப்பட்டவனை தான் தமிழர்கள் ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொடரை எடுக்க முடியும். எடுத்திருக்கிறாங்க, வெளியிட்டிருக்காங்க. நான் எடுப்பின அந்த விடயங்கள் எல்லாம் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் பை ராதா வினோத் ராஜு அண்ட் DR கார்த்திகேயன். இன்னொன்னு என்னன்னா, அவர் ஒண்ணு எழுதினார், புலனாய்வு, ராஜீவ் காந்தி படுகொலை தொடர்பான புலனாய்வு, திரு ரகோத்தமன். அதான் நீங்க படிங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். இதுல சந்திரசாமி இன்வால்மெண்ட் எங்க இருக்குது, சுப்பிரமணிய சாமியோட இன்வால்மெண்ட்டை வந்துட்டு திருச்சி வேலுசாமி வந்துட்டு ஜெயின் கமிஷன்ல சொன்னது, ஏராளமான அரசியல்வாதிகள் தலைவர்களுடைய இன்வால்மெண்ட் எல்லாம் அதுல இருக்கு. அதெல்லாம் சொல்லாம எல்டிடின்னு சொல்லி தமிழருடைய ஒரு விடுதலை போராட்டத்தை வந்துட்டு தப்பா சித்தரிச்சு அந்த அடிப்படையில இன்று வரை அந்த இயக்கத்திற்கு வந்துட்டு பயங்கரவாத இயக்கம் முத்திர குத்தி இந்தியா வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப உண்மைக்கு புறம்பாக இப்படி ஒரு செயலை செய்வதற்கு என்ன காரணம், ஏன் இதை செய்கிறார்கள் என்பதை ஆழ்ந்து யோசி. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.